வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: மாற்றத்திற்கான புதிய திசையில் நாடு செல்ல வேண்டும் என விரும்புவதால் நாடாளுமன்ற மக்களவையின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவையின் 5 நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. நிவார் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடனின் மனைவி திருமதி கில் பைடனுக்கு கொள்கை இயக்குநராக இந்திய அமெரிக்கரான திருமதி மாலா அடிகா நியமிக்கப்பட்டுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாற்றத்திற்கான புதிய திசையில் நாடு செல்ல வேண்டும் என விரும்புவதால் நாடாளுமன்ற மக்களவையின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று காலை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திலும் கூட நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். புதிய விதிமுறைகள் மற்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற இரு அவைகளும் வார இறுதி நாட்களிலும் கூட பணியாற்றியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் உறுதி செய்தன என்றும் அவர் கூறினார். முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 300க்கும் அதிகமான உறுப்பினர்களின் வருகை இருந்ததை அவர் எடுத்துரைத்தார். 16வது மக்களவை அதற்கு முந்தைய மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை விட 15% மசோதாக்களை நிறைவேற்றியதாக அவர் தெரிவித்தார். 17வது மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடரில் 135%க்கும் அதிகமான பணிகள் நடைபெற்றன என்றும் மாநிலங்களவை 100% பணிகளை நிறைவேற்றின என்றும் அவர் கூறினார். இந்த செயல்பாடு கடந்த 20 ஆண்டுகளில் மிகவும் அதிகமானது என்று பிரதமர் குறிப்பிட்டார். தலைநகர் தில்லியில் தமது அரசின் கட்டுமான பணிகள் பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு காலத்தில் தொடங்கப்பட்ட பல கட்டுமான பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிந்துள்ளன என்றார். பல ஆண்டுகள் தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சினைகளுக்கு தமது அரசு தீர்வு கண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 23 ஆண்டுகாலம் கட்டப்படாமல் காத்திருந்த அம்பேத்கர் சர்வதேச மையம் தமது அரசால் தொடங்கி கட்டப்பட்டதாக கூறினார். இதேபோல் பல்வேறு திட்டங்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தன என்றும் தமது அரசு மத்திய தகவல் ஆணையத்துக்கு புதிய கட்டிடத்தை கட்டித்தந்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வீரமிக்க தியாகிகளின் நினைவாக இந்தியா கேட் அருகே போர் நினைவு சின்னம் தமது அரசால் கட்டப்பட்டதையும் திரு நரேந்திரமோடி எடுத்துரைத்தார். புதுதில்லியில் உள்ள டாக்டர் பிஷாம்பர் தாஸ் மார்க் பகுதியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான 8 பழைய குடியிருப்புகள் 80 ஆண்டுகாலம் பழமை வாய்ந்தவை என்பதால் அந்த இடத்தில் 76 அடுக்குமாடி குடியிருப்புகளாக தற்போது கட்டப்பட்டுள்ளன. உரிய காலத்திற்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டதால் ஒதுக்கப்பட்ட நிதியில் 14% மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த குடியிருப்புகளில் பல பசுமை முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். G20 உச்சிமாநாட்டை ரியாதில் வெற்றிகரமாக நடத்திய சவுதி அரேபியாவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு G20 அமைப்புக்கு இத்தாலி தலைமை ஏற்பதையும் அவர் வரவேற்றுள்ளார். 2022ஆம் ஆண்டில் இந்தோனேஷியாவும், 2023ஆம் ஆண்டில் இந்தியாவும், 2024ஆம் ஆண்டில் பிரேசிலும் G20 அமைப்புக்கு தலைமை ஏற்கும் என்று நேற்றைய உச்சிமாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் நிறைவில் தற்போதுள்ள சவால்களிலிருந்து மீள்வதற்கு ஒருங்கிணைந்த உலகளாவிய செயல்பாடு, ஒருமைப்பாடு, பன்முக ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கு G20 நாடுகளின் தலைவர்கள் பிரகடனம் வெளியிட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த புவிக்கோளினை பாதுகாத்தல், புதிய தளங்களை வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கான 21ஆம் நூற்றாண்டின் வாய்ப்புகளை உணர வேண்டுமென்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவையின் 5 நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலுக்குப் பின் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தொடரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கிறார்கள். கோவிட்-19 நோய் பரவல் காரணமாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் முன்கூட்டியே நோய் அறிகுறி கண்டறியப்பட்டது. சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜித்தன் ராம் மஞ்சி புதிய உறுப்பினர்களுக்கு இன்றும் நாளையும் பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். மொத்தமுள்ள 243 உறுப்பினர்களில் 105 பேர் சட்டப்பேரவைக்கு முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையின் புதிய தலைவர் வரும் 25ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்த நாள் ஆளுநர் திரு ஃபாகு சௌஹான் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் அரசின் பதிலும் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்
கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் புயலாக உருவாகி காரைக்கால் மகாபலிபுரம் இடையே நாளை மறுநாள் பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவார் புயல் காரணமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே நிவார் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார். நிவார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு குறித்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். நிவார் புயல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கடலூர் விரைந்துள்ளனர். இடதுசாரி அதிதீவிரவாதம் என்ற தீமையை ஒழிக்க சத்தீஸ்கர் அரசின் முயற்சிகளில் சரணடைந்த மாவோயிஸ்டுகளில் பலர் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். அண்மையில் தலைமை காவலர்கள் பணியிடங்களுக்கான பயிற்சி முடித்தவர்களுக்கு ஜக்தல்பூரில் பணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 200க்கும் அதிகமான இளைஞர்களில் சுமார் 100 பேர் சரணடைந்த மாவோயிஸ்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான பயிற்சிக்கு பின் இவர்கள் காவல்துறையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு சுந்தர்ராஜ், சரணடைந்த மாவோயிஸ்டுகள் காவல்துறையில் இணைந்து பஸ்தார் பகுதி பழங்குடி மக்களிடையே இடதுசாரி அதிதீவிரவாதத்தை கட்டுப்படுத்த மிகவும் உதவியாக இருப்பார்கள் என்றார். கோவிட்-19 நோய் பரவல் பிரச்சினை உள்ளபோதிலும் அடுத்த ஆண்டு ஹரித்வாரில் கும்பமேளா நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் தெரிவித்துள்ளார். வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கவிருக்கும் கும்பமேளாவுக்கான தயாரிப்புகள் குறித்த அகில பாரத அக்காடா பரிஷத்தின் நிர்வாகிகளுடன் திரு ராவத் ஆலோசனை நடத்தினார். கும்பமேளாவுக்கான பணிகள் அவ்வப்போது ஆய்வு செய்யப்படும் என்றும் பக்தர்கள் எந்த பிரச்சினையையும் எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடனின் மனைவி திருமதி கில் பைடனுக்கு கொள்கை இயக்குநராக இந்திய அமெரிக்கரான திருமதி மாலா அடிகா நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலின்போது திருமதி கில் பைடனுக்கு மூத்த ஆலோசகராகவும், திரு ஜோ பைடன் திருமதி கமலா ஹாரிஸ் பிரச்சாரத்திற்கு மூத்த கொள்கை ஆலோசகராகவும் திருமதி மாலா அடிகா பணியாற்றினார். ஏற்கனவே இவர் பைடன் அறக்கட்டளையில் உயர்கல்வி மற்றும் ராணுவ குடும்பங்களுக்கான இயக்குநராகவும் இருந்துள்ளார். முன்னாள் அதிபர் திரு பராக் ஒபாமாவின் நிர்வாகத்தில் கல்வி மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான குழுவில் கல்வி திட்டங்களுக்கான துணை உதவி அமைச்சராக திருமதி அட்டிகா பணியாற்றினார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழக்கவும் காயமடையவும் காரணமான ராக்கெட் தாக்குதலுக்கு ஐநா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆப்கானில் வன்முறைக்கு முடிவு கட்டுவது மிகவும் அவசர தேவை என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். நடைபெறவிருக்கும் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது மக்களின் உயிர்களை காப்பாற்ற மோதல்களை குறைக்கவும் தாக்குதல்களை நிறுத்தவும் வழி ஏற்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் உள்ள பம்போலிக் மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. நேற்று ஃபெட்டர்டா மைதானத்தில் நடைபெற்ற கோவா பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாற்றத்திற்கான புதிய திசையில் நாடு செல்ல வேண்டும் என விரும்புவதால் நாடாளுமன்ற மக்களவையின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவையின் 5 நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. நிவார் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடனின் மனைவி திருமதி கில் பைடனுக்கு கொள்கை இயக்குநராக இந்திய அமெரிக்கரான திருமதி மாலா அடிகா நியமிக்கப்பட்டுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.